அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற எம்ஜிஆர் திரைப்படத்தில் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் ஒரு அருமையான பாடல் எழுதியிருப்பார். அந்த பாட்டு என்ன அப்படின்னா, எண்ணத்தில் நலமிருந்தால் இன்பமே எல்லோர்க்கும், அன்புள்ள தோழர்களே அஸ்லாம் அழைக்கும். ஓ, ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம். ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜமானா. ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம். ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜமானா. மேரானா அப்துல் ரஹ்மான், மேரானா அப்துல் ரஹ்மான், மேரானா அப்துல் ரஹ்மான், மேரானா அப்துல் ரஹ்மான். ஆடும் நேரத்தில் ஆடி பாடுங்கள், ஆனாலும் உழைத்தே வாழுங்கள். வாழ்வில் நாட்டம் ஓய்வில் ஆட்டம் இரண்டும் உலகில் தேவை. ஆடும் போதும் நேர்மை வேண்டும் என்றோர் கொள்கை தேவை. மேரானா அப்துல் ரஹ்மான், மேரானா அப்துல் ரஹ்மான், மேரானா அப்துல் ரஹ்மான், மேரானா அப்துல் ரஹ்மான். யாரும் அறியாமல் செய்யும் தவறென்று ஏமாற்றும் நினைவை மாற்றுங்கள். யாரும் அறியாமல் செய்யும் தவறென்று ஏமாற்றும் நினைவை மாற்றுங்கள். ஒன்றில் ஒன்றாய் எங்கும் நின்றான் ஒருவன் அறிவான் எல்லாம். காலம் பார்த்து நேரம் பார்த்து அவனே தீர்ப்பு சொல்வான். மேரானா அப்துல் ரஹ்மான், மேரானா அப்துல் ரஹ்மான், மேரானா அப்துல் ரஹ்மான், மேரானா அப்துல் ரஹ்மான். உலகம் ஒன்றாக எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள். வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றா உலகம் நினைக்க வேண்டும். சொன்னான் செய்தான் என்றே நாளும் ஊரார் சொல்ல வேண்டும். உலகம் ஒன்றாக எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள். வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றா உலகம் நினைக்க வேண்டும். சொன்னான் செய்தான் என்றே நாளும் ஊரார் சொல்ல வேண்டும். ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம். ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜமானாம். இப்போ இந்த பாட்டில் அருமையான கருத்துக்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உலகம் ஒன்றாக எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள். வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றா உலகம் நினைக்க வேண்டும். சொன்னான் செய்தான் என்றே நாளும் ஊரார் சொல்ல வேண்டும். வந்ததை, அதாவது பொதுவாகவே வாழ்க்கையில் விதி விதின்னு சொல்லி வெந்ததை தின்னு விதி வந்தால் சாகலான்னு நிறைய பேர் இருப்பாங்க, வேடிக்கை மனிதர்களாக. அதனால தான் மகாகவி பாரதியார் அவர்கள் நான் வேடிக்கை மனிதராக வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னாரு. அதனால் இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலும் வேடிக்கை மனிதர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஆகஸ்ட் 26 இன்று அன்னை தெரசா அம்மையார் அவர்களுடைய பிறந்த தினம். இன்றைய பயனுள்ள தகவலாக அன்னை தெரசா அம்மையார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம். அன்னை ஆகஸ்ட் 26 இன்று அன்பின் வழியாக இந்த அகிலத்தை ஒன்றிணைத்த அன்னை தெரசா அம்மையார் அவர்களுடைய பிறந்த தினம். இன்றைய பயனுள்ள தகவலாக அன்னை தெரசா அம்மையார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அன்னை தெரசா அம்மையார் அவர்கள் பிறந்தது 1910 ஆகஸ்ட் 26 அவங்க எங்கே பிறந்தாங்கன்னா அல்பேனியா நாட்டில் பிறந்தாங்க. இறந்தது எப்போ அப்படின்னா செப்டம்பர் 5 1997 கொல்கத்தாவில். அன்னை தெரசா அம்மையார் அவளுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ஆக்னஸ் ஹோன்ஜா பொஜாஜியூ அப்படிங்கிற பேர். இப்போ ஆக்னஸ் கோன்ஜா பொஜாஜியூ அப்படிங்கிற பேருக்கு என்ன மீனிங் அப்படின்னா அரும்பான ரோஜா, அதாவது சின்ன ரோஜா அப்படின்னு பேர்.
அவங்க வந்து ஏழைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, தொழு நோயாளிகளுக்கு, வயதானவர்களுக்கு, இப்படி யாரும் ஆதரவு தெரிவிக்காமல் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களை இவங்க வந்து நேசித்து அவங்களுக்கு வந்து புகலிடம் தந்தாங்க. அன்னை தெரசா அம்மையார் அவர்கள் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த ஒரு சமூக சேவகர். அன்னை தெரசா அவர்களை பற்றி ஒரு அருமையான கவிதையை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, கருவுற்றிருந்தால் நீங்கள் ஒருவருக்கு தாயாக இருந்திருப்பீர்கள், கருணையுற்றதால் நீங்கள் எல்லோருக்கும் தாயாக இருக்கிறீர்கள் என்பாங்க. மொத்தத்தில் அன்னை தெரசா அம்மையார் இறைவன் தந்த பரிசா அன்னை தெரசா அப்படிங்கிற சொல்கிற மாதிரி அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. இப்போ இளம் வயதிலேயே, அதாவது அவங்க பிறந்தது வந்து அயர்லாந்து நாட்டில், அல்பேனிய நாட்டில் இருந்தாலும் 18 வயசுலே துறவறம் மேற்கொண்டு அவங்க நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து சமூக சேவை செய்வதற்காக கொல்கத்தாவை வந்து அடைஞ்சாங்க. 1928ஆம் ஆண்டு கொல்கத்தாவை வந்து சேர்ந்தாங்க. அங்கே இருக்கிற பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு தொண்டு செஞ்சாங்க. அன்னை தெரசா அம்மையார் அவர்கள் வந்து சமூக சேவைக்காக, அமைதிக்காக 1979ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றாங்க. அதனைத் தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்றாங்க. இப்போ இந்தியாவை சாராத, இந்தியா அல்லாத பாரத ரத்னா விருது பெற்ற 2 பேர் யாருன்னா, ஒருத்தர் வந்து நெல்சன் மண்டேலா அவர்கள், 2வது யாருன்னு பார்த்தா அன்னை தெரசா அம்மையார். இப்போ அன்னை தெரசா அம்மையார் வந்து சமூக சேவைக்காக உலகெங்கிலும் அறியப்படுகிறாங்க. இப்போ கொல்கத்தாவில் ஒரு சின்ன அமைப்பாக த மிஷனரி ஆஃப் சேரிட்டி அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்து ஒரு சின்ன கிளையாக துவங்கினாங்க. அந்த அமைப்பானது இப்போ உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலையும் பறந்து விரிந்து, அதாவது ஒரு சின்ன ஆலமரமாக துவங்கிய அந்த தொண்டு நிறுவனமானது இப்போ உலகெங்கிலும் கிளைகளை பரப்பி பெரிய ஆலமரமாக திகழ்கிறது. தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த அன்னை தெரசா அம்மையார் அவர்களுடைய புகழ் இந்த மண் மலை இருக்கிற வரைக்கும் இருக்கும். அன்னை தெரசா அம்மையார் அவங்களுடைய நினைவாக தமிழகத்தில் பெண்களுக்கு தனியாக இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா கொடைக்கானல் இருக்குது. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம். இந்த அன்னை தெரசா பல்கலைக்கழகம் எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான உண்மை செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். 1984ஆம் ஆண்டு அன்னை தெரசா பல்கலைக்கழகம் உருவானது. இதை உருவாக்கினது யார் அப்படின்னா, அன்றைய தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர், 8வது வள்ளல், இப்படி பல சிறப்புகளை கொண்ட, சிறப்பு பெயர்களை கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானலில் தோற்றுவித்தார். இப்போ இந்த அன்னை தெரசா பல்கலைக்கழகம் உருவானதற்கு ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இருக்குது. அது என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் மகளிருக்கு ஒரு தனியாக பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும்னு முடிவு செய்கிறாரு. மகளிர் பல்கலைக்கழகத்தை மட்டும் எம்ஜிஆர் உருவாக்கலை, நிறைய பல்கலைக்கழகம் உருவாக்கினார். அதில் ஒன்று தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் எம்ஜிஆர் உருவாக்கினார். இப்போ மகளிர் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் எல்லா அதிகாரிகளையும் தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு மகளிர் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பேர் வைக்கணும், ஒரு கமிட்டி உருவாக்கி நல்ல பேர் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டியில் எம்ஜிஆர் சொல்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. எத்தனையோ பேர்களை யோசித்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஔவையார் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சுதந்திரத்திற்கு போராடிய தில்லையாடி வள்ளியம்மை அவங்க பேர் வைக்கலான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து அம்மாவோடைய பேர், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய அம்மா சத்யா, அவங்களுடைய நினைவாக சத்யபாமா அப்படிங்கிற யூனிவர்சிட்டி பின்னாடி வந்துச்சு சென்னையில் சோழிங்கநல்லூரில். ஆனால் அதுக்கு முன்னாடி சத்யா, அன்னை சத்யா பல்கலைக்கழகம்னு தோற்றுவிக்கலான்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே அவர் மைண்டில் வச்சுக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லும்போது கடைசியாக எம்ஜிஆர் வந்து ஒரு பேரை சூஸ் பண்ணுறாரு. அந்த பேர் என்ன அப்படின்னா அன்னை தெரசா அப்படிங்கிற பேர். எல்லாருக்கும் ஒரே வியப்பு, ஆச்சரியம். ஏன்னா
இந்த பேர் யாருமே ரெஃபர் பண்ணல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லும்போது இந்த பேர் மட்டும் விடுபட்டு போச்சு. அப்போ எம்ஜிஆர் வந்து அன்னை தெரசா அப்படிங்கிற பேரை வைக்கலாம் அப்படின்னு பரிந்துரை செய்கிறாரு. அதன் பிறகு எல்லாரும் எம்ஜிஆரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவர் இந்த மாதிரி இருந்ததுனால தான் 3 முறை, அதாவது வெறும் 3வது படிச்சுட்டு தமிழகத்தின் முதல்வராக தொடர்ந்து 3 முறை முதல்வராக இருந்தவர். அவருடைய ஆளுமை, அவருடைய புத்தி கூர்மை, இந்த ஒரு விஷயத்திலே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இப்படி உருவானது தான் அன்னை தெரசா பல்கலைக்கழகம். இந்த அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்கும் போது அன்னை தெரசா அவர்களையே கொடைக்கானலுக்கு கூட்டி வந்து அவங்க கையாலேயே அந்த பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சாங்க. அப்போ அந்த விழா மேடையில் வந்து அன்றைய காஷ்மீர் முதல்வர் ஃபாரூக் அப்துல்லா வந்திருந்தார். அப்போ அந்த விழா மேடையில் ஒருத்தர் மாற்றி மாற்றி புகழ்கிறாங்க. அந்த சமயத்தில் இப்போ பாருங்கள், அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர். அந்த விழா மேடையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் முதல்வர் ஃபாரூக் அப்துல்லா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர். அந்த விழாவின் கதாநாயகி, அந்த விழாவின் முக்கிய நபர் அன்னை தெரசா அம்மையார் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க. அப்போ இந்து மதத்தை சார்ந்த எம்ஜிஆர், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த அன்னை தெரசா, இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஃபாரூக் அப்துல்லா, இப்போ இந்த 3 பேர் சேர்ந்து அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்கிறாங்க. அந்த பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே மகளிருக்காக தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அன்னை தெரசா பல்கலைக்கழகம். இப்போ மகளிருக்கும் தனியாக பேருந்து, மகளிருக்குன்னு தனியாக ரயில் பெட்டி விடுற மாதிரி மகளிருக்கென்று ஒரு பல்கலைக்கழகத்தை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். பொதுவாக பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஒரு பொன்மொழி இருக்குது. என்ன அப்படின்னா, விழா மேடையில் அறிஞர் அண்ணா சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நான் வந்து கைலி கட்டாத முஸ்லீமு, சிலுவை அணியாத கிறிஸ்தவன், திருநீறு அணியாத இந்து அப்படின்னு அறிஞர் அண்ணா ஒரு மேடையில் சொல்லுவார். அந்த பொன்மொழியை அண்ணாவின் வழியில் தம்பியாக, பேரறிஞர் அண்ணா அவர்களின் தம்பியாக திகழ்ந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த விழா மேடையில் அறிஞர் அண்ணா சொன்ன அதே பொன்மொழியை சொல்கிறாரு. நான் வந்து ஒரு கைலி கட்டாத முஸ்லீமு, சிலுவை அணியாத கிறிஸ்துவனு, திருநீறு அணியாத இந்துன்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி அண்ணா நாகமம் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த விழா மேடையில் சிறப்புரையாற்றுறாரு. இப்போ இந்த நிகழ்வு நம்மளுக்கு எது சுட்டி காட்டுதுன்னா, நம்ம எல்லாருமே மதம் என்பது யானைக்கு மட்டும்தான் பிடிக்கணும். யானைக்கு மதம் பிடித்தால் பெரிய அழிவு ஏற்படும். மனிதனுக்கு மதம் பிடித்தாலும் யானை மாதிரி தான். மதம் பிடித்தா அது யானைக்கு தான் பிடிக்கணும், மனிதனுக்கு பிடிக்கக்கூடாது. எனவே மத வெறியை தவிர்ப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம்னு சொல்லி, மதவெறியை தவிர்ப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம். நமது இந்திய தேசத்தின் பண்பாடான சமத்துவம், சகோதரத்துவத்தை வளர்ப்போம். வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம். இந்த பதிவானது முகநூலில் ஜான் செல்லதுரை ஐயா அவருடைய பதிவு நான் படித்தேன். இந்த பதிவை, இந்த நல்ல ஒரு கருத்து, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்களும் இந்த கருத்தை தெரிஞ்சுக்கணும். அன்னை தெரசா அவர்களின் புகழ் என்றும் இந்த மண்ணில் இருக்கும். எம்ஜிஆர் அவர்களின் புகழும் இந்த மண்ணில் என்றும் இருக்கும். வாடா மலராக இந்த சாதனையாளர், அதாவது பொதுவாக தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்ந்த அனைத்து சாதனையாளருடைய வாழ்க்கை என்றுமே வாடா மலராக இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் அன்னை தெரசா பல்கலைக்கழகம். அதனால் பெண்கள் தான் அப்படின்னு இழிவாக நினைக்காம, பெண்கள் வந்து ஆணும் பெண்ணும் சமம். அதனால தான் சிவசக்தி, ஆண் துணை இல்லாமல் பெண் துணை இல்லை, பெண் துணை இல்லாமல் ஆண் துணை இல்லை, இருவரும் சரி சமமாக இருந்தால் தான், அர்த்தநாரீஸ்வரராக இருந்தால் தான் அந்த குடும்பமானது தலைக்கும் சிறப்பாக இருக்கும். அதனால் சிவனில் பாதி சிவசக்தியாக ஆணும் பெண்ணும் ஒன்றா 50-50 இருந்தால் தான் அந்த வாழ்க்கை சிறக்கும், அந்த வாழ்க்கையான இனிக்கும் என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நிறைவு செய்கிறேன். இந்த பயனுள்ள தகவலானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வேண்டும், உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.